நவம்பர் மாதத்தில் தமிழகத்தில் பெய்துள்ள குறைந்த அளவு மழையின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான நவம்பர் மாதமாக இது அமையுமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. இருப்பினும் வரவிருக்கும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். நவம்பர் மாதம் இயல்பான மழை பொழிவு இதுவரை 181.7 மில்லிமீட்டராக இருந்துள்ளது. ஆனால் இது இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பரில் 15.1 மில்லிமீட்டராகத்தான் மழை பொழிந்திருக்கிறது. இருப்பினும் இது நவம்பர் 10 வரையிலான பெய்த மழையின் அளவு மட்டுமே. இன்னும் இந்த மாதம் இறுதிக்குள் அதிகமான மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சமீபத்திய ஆண்டுகளில் மிக குறைந்த நவம்பர் மழையின் அளவு 125.8 மில்லிமீட்டர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நவம்பர் 10, 2025ஆம் தேதி வரை 15.1 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பொழிவு பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக குறைந்த மழையை பெறும் நவம்பர் மாதமாக இது அமையக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இதுகுறித்து கூறுகையில், நவம்பர் மாதத்தின் மீதமுள்ள நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளன. இதில் நவம்பர் 11 முதல் 13ஆம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதில் தென் தமிழகம் மீண்டும் அதிக மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தீவிர மழை பொழிவு நவம்பர் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும், அதைத் தொடர்ந்து நவம்பர் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் மழை மீண்டும் தீவிரமடையும். குறிப்பாக நவம்பர் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலான காலகட்டம் நல்ல மழையை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், வரவிருக்கும் மழை பொழிவுகளால் இந்த ஆண்டு நவம்பர் மாத மழை அளவை எவ்வளவு உயர்த்த முடியும் என்பதே ஆகும். எதிர்பார்க்கப்படும் மழை பொழிவுகள் மூலம் சமீபத்திய ஆண்டுகளில் நவம்பரில் பதிவான மிக குறைந்த அளவான 125 மில்லிமீட்டர் மழையையாவது எட்ட முடியுமா? அந்த இலக்கை எட்டினால் அது பெரிய பற்றாக்குறையுடன் அமையவிருக்கும் இந்த மாதத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். வரலாற்று ரீதியாக நவம்பர் மாதம் அதிக மழை பெறும்போதெல்லாம் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை பெரும்பாலும் தோல்வி அடைவதில்லை என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார்.